இன்றைய சூழல் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது? ஆண்களுக்கா, பெண்களுக்கா, இளைய சமுதாயத்தினருக்கா, அரசியல்வாதிகளுக்கா, அரசு அதிகாரிகளுக்கா, ஏமாற்று பேர் வழிகளுக்கா? கடைசியாக வந்து இல்லை, யாருக்குமே சாதகமாக இல்லை அப்படின்னு சில பேர் பேச போகிறாங்க. இப்போ நெப்போலியன் ஒரு தடவை வந்துட்டு இருக்கும்போது படை வீரன் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டான். அப்போ நெப்போலியன் வந்து கண்காணிப்புக்காக வரும்போது திடீர்னு தூங்கிட்டு இருந்த ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து நெப்போலியன் வர்றாரா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையுமே அவன் தூக்கத்தில் எந்திரிச்சவன் பயந்து டப்புன்னு துப்பாக்கி எடுத்து தோளில் வச்சுட்டு அப்படி நிற்கணும் இல்லையா, அவன் அந்த பீரங்கி பக்கத்தில் இருந்து அதை எடுத்து அப்படி தோளில் வச்சுட்டு அப்படி நின்ட்டான். என்னன்னா அவ்வளோ வெயிட்டான பீரங்கியே அவனுக்கு தெரியல. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து நெப்போலியன் படிக்கும்போது நம்ம கரெக்டாக நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறோமா பீரங்கி எடுக்கிறோமா அப்படின்னு தெரியாமல், அதுதான் அந்த மனசு தைரியம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளிப்பாடு. ஒரு ஆள் ரொம்ப குள்ளமாக இருப்பார். அந்த ஆளை வந்து ஒரு ஆள் இல்லாத ஒரு ரோட்டில் ஒரு காட்டு வழியாக நடந்து வரும்போது ஒருத்தன் டப்புன்னு பெரிய அருவாள் எடுத்து கொண்டு வந்து நீட்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுறா அப்படின்னா, அப்புறம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இவன் போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நம்மளை அடையாளம் காமிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்லை நான் தலையை வெட்டிடுறேன் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டுறேன்னு சொல்லி அருவாள் எடுத்துன்னு அந்த ஆள் ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த குள்ளமாக இருக்க ஆள் சொன்னார், இல்லை ஏற்கனவே ஊரில் என்ன சித்தர் குள்ளம்பாங்க, இப்போ நீங்கள் தலையும் வெட்டிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப குள்ளமாக இருப்பேனே நான், என்னை என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே இந்த ஆள் சிரிச்சிட்டான். என்னென்னா சாக போகிற நேரத்தில் கூட அவன் வந்து அந்த நம்ம தலை போச்சுன்னா இன்னும் குள்ளமாக இருப்பேங்கிறத நினச்சி சமாசா நினச்சான ஒழிய அதை நினச்சிட்டு சரி போயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பயம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆடை இல்லாத மனிதர் அரை மனிதன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப அப்படியே சொல்றாங்க, ஆண்ட்ராய்டு இல்லாத மனிதர் தான் சார் அரை மனிதன். அந்த காலத்துல எல்லாம் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரிக்கு தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க நம்மள மாதிரி இளைஞர்கள். ஆனா இப்ப உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா நம்ம இளைஞர்கள். உலகமே கூகுள்ல தேடிட்டு இருந்துச்சு, ஆனா அந்த கூகுள் ஒரு தமிழனை தேடிச்சு. அந்த இளைஞன் பெயரு சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு இளைஞர். அந்த சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு இளைஞரை கௌரவப்படுத்துற விதமாக அந்த கூகுள் இருக்கிற நிறுவனர்கள் எல்லாரும் அவருக்கு சிஇஓ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தாங்க. அது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னு தெரியுமா ஐயா? போன வாரம் மும்பையில பகவத்கீதையை ஒப்புவித்தல் காம்படிஷன் நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா ஐயா? சும்மா 4500 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல வெற்றி பெற்றது யார் தெரியுமா ஐயா? 12 வயது சிறுமியா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மரியம் சித்திக் அப்படிங்கிற ஒரு மாணவிதாயா முதல் பரிசு பெற்றா. அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, பகவத்கீதை பற்றி ஏதாச்சும் சொல்லு அப்படிங்கும்போது அந்த பொண்ணு என்ன தெரியுமா சார் சொன்னா, உலகத்துல 1000 மதங்கள் இருக்கட்டும், ஆனா எல்லா மதமும் சொல்ற ஒரே விஷயம் மனிதநேயம் ஒண்ணுதான் சொன்னாயா. நீங்க இந்த பிரைஸ் எல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு என்ன தெரியுமாயா சொன்னா, இது எல்லாத்தையும் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து உதவ போறேன் அப்படின்னு சொன்னாயா. இந்த சிவகாசியில இருக்க ஒரு இளைஞன் உடல் தானம், உறுப்பு தானம், ரத்த தானம் பண்றதுக்கான விழிப்புணர்வை எங்களை மாதிரி இளைஞர்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்காரு. இது வரைக்கும் 7500 பேருக்கு மேல ரத்தத்தை கொடுத்திருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம தன் நற்பணிக்காகவே ஒரு இணையதளத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் பேர் தான் கார்த்திக். அவரை நினைச்சு பார்க்கையில எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்காயா அந்த கார்த்திக். இந்த யங் ஏஜ்லேயே வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு என்ன யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு காலம். இன்றைய காலத்தில் தானத்தில் மிகச்சிறந்த தானம் இரத்த தானம். அந்த இரத்த தானத்தில் நான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறது என்னோடது தலைமை ஆசிரியர் திரு NK மணிவேல் அவர்கள். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரத்திலிருந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறதுல பிளட் டொனேஷன் கேம்ப், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத லெவலுக்கு நம்ம சிவகாசி வட்டத்தில்
ஒரு வருடத்தில் மட்டும் 64 இரத்த தான முகாம் நடக்குது. 64 இரத்த தான முகாம் மூலமாக 5400 இரத்த கொடையாளர்கள் ஒரு வருடத்தில் ரத்தத்தை தானமாக கொடுக்குறாங்க. இது சிவகாசியில் தான் ஹை ரெக்கார்டு அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நம்ம சிவகாசிங்கிறதால நம்ம ரொம்ப பெருமை அடையணும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தாய்மை அடையும் தருணம் இரத்த தானம். ஏன் அப்படின்னா, பெண்கள் அவங்களோட ரத்தத்தை பாலாக கொடுக்குறாங்க, அது ஒரு உயிரை காப்பாற்றுது. ஒரு ஆண் ஒரு ரத்த தானம் பண்ணும் போதில் அவங்ககிட்ட இருந்து எடுக்க வேண்டிய ரத்த எம்எல் பார்த்தீங்கன்னா 300 ml தான். ஆனால் அந்த 300 ml ரத்தமானது 4 அணுக்களாக பிரிக்கப்பட்டு 4 பேத்துக்கு அந்த உயிரை காப்பாற்றுது. அந்த 4 அணுக்கள் என்னென்னா பிளேட்லெட், பிளாஸ்மா, ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிற 4 அணுக்கள் தான். அதை எடுத்து 4 பேரோட உயிரை காப்பாற்றுறாங்க. சிவகாசியில் சங்கர்னு ஒரு இளைஞர் அவர் அப்பாவுக்கு ரத்தம் தேவைங்கிற மதத்தில் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. அவரை போய் கொடுக்க சொன்னேன். அவர் கொடுத்துட்டு வரும்போதில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு குழந்தைக்கு O- ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அதை இவர் வந்து கொடுத்தாரு. கொடுத்தனே அந்த பிள்ளையோட உயிர் காப்பாற்றினால அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே அந்நேரமே அவங்க ஹாஸ்பிட்டலே அவர் காலில் விழுந்து நன்றி சொன்னாங்க. நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து சங்கர் அப்படிங்கிற அந்த பையன் டொனேட் பண்ணதுனால சங்கரி அப்படின்னு அவர் அந்த பொண்ணோட பேரையே மாற்றி வச்சுட்டாங்க. ரத்த தானத்தில் மட்டும்தான் தெரியும். இந்த கார்டு என்ன அப்படின்னா, சிவகாசியில் நாங்கள் நண்பர்கள் ரத்த தான குழுன்னு ஒன்று அமைத்து இந்த கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ரத்தம் யாருக்காவது தேவை அப்படின்னா நம்ம யாரோ ஒரு 3வது மனிதன் கார்த்திகையோ வேறு யாரையோ ஒரு பிளட் பேங்கையோ நாடுறோம். இந்த கார்டு மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து நம்ம அப்பா பேர், அம்மா பேர், அவங்களோட ரத்த வகைகள் எழுதிட்டு கீழே நம்ம யார் யாருக்கு ரத்தம் கொடையாளர்களோ நம்ம சொந்தக்காரவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அவங்கள உரிமையாக சொல்லலாம், நம்ம கடமையாக வந்து அவங்க ரத்த தானம் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். உங்களுடைய இந்த சேவையை வந்து இந்த மாதிரி இடத்துல சொல்லணும்னு கௌசல்யா இந்த ஏஜுக்கு தோணி இருக்குல்ல அவங்க. அதனால் அது இன்னும் எனக்கு இப்படி ஒருத்தர் செய்கிறவங்கள வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்றேங்க, இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்லயே ரொம்ப ஈஸியான பிசினஸ் தெரியுமா? அதாங்க பேசாம ஆசிரமம் வச்சுக்கிறது. உண்மையிலே நண்பர்களே, ஒன்றை சொல்றேன். ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்றான்னு வச்சுங்களேன், நம்புங்க, தப்பு இல்லை. ஒருத்தன் கடவுள் இருக்கிறான்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நம்புங்க, அதில் கூட தப்பு இல்லை. கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் நம்பலாம், இல்லைன்னு சொன்னாலும் நம்பலாம், அதில் எல்லாம் ஒரு தப்பு இல்லை. எவன் ஒருத்தன் நான் தான் கடவுள்னு சொல்றானோ அந்த நாயை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னங்க, போலியா நர்ஸ் வந்துச்சு, போலியா டாக்டர் வந்தான், போலியா வாத்தியார் வந்தாரு, போலியா வக்கீல் வந்தான், பிரச்சனை இல்லைங்க. போலியா நீதிபதியே ஒருத்தன் வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 70 கேஸுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் போலி டாக்டர் ஒருத்தன் கண்டுபிடிச்சு விட்டாங்க ஊர்ல. எப்படி அவன் போலி டாக்டர் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணா, வயிற்று ஆப்ரேஷன் பண்ணா தையல் போட்டு குளுக்கோஸ் ஏறு, அந்த புண்ணுக்கு இதெல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் சென்று அந்த தச்ச அந்த இதெல்லாம் எடுத்து விடுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் என்ன பண்ணிக்கிறான், காலையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான் 11 மணிக்கு, 12 மணிக்கு இந்த ஆளுக்கு வயிற்ற பசிக்கிறதுக்கு. சரி வீட்டில் போய் சாப்பிட்டு வருவான், ஆப்ரேஷன் பண்ண எப்படி இருக்கான் பாப்பா மட்டும் போய் ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கிறான். அவன் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கு, வயிறு ஆப்ரேஷன் என்ன அப்படின்ட்டு இருக்கான். இந்த தண்ணியை குடி, நான் குடிக்க தெம்பு இல்லாமல் தனியாக கீழே படுத்து கிடக்குறேன், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, எப்படியா செம்பு தண்ணியை நான் குடிக்கிறது, ஆப்ரேஷன் பண்ண வயிறு அப்படின்னதுக்கு டாக்டர் சொன்னாராம், நீ இந்த செம்பு தண்ணியை குடிச்சாதான் உள்ளே எதுக்கு ஓட்ட உடச்ச இருந்தால் லீக் ஆகும் தண்ணி, திருப்பி தையல் போடலாம், எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோம்னு கேட்டானாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, செப்டம்பர் 5 அந்த ஆசிரியர் தினத்துக்கு அரசாங்கம் விருதை கொடுக்கணும், எங்களுக்கு அவங்க தரணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, விருதை வாங்குகிறோம் நண்பர்களே. 25,000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது மாநில அரசுல கிடைக்கும். 50,000 ரூபாய் கொடுத்தா அதே மத்திய அரசு அந்த தேசிய நல்லாசிய விருது கொடுக்கும் தான் நிலைமை இருக்க ஒழிய, கொடுக்கறதுக்கு பேர் தாங்க விருது, வாங்குறதுக்கு பேரா விருது. என்ன கேட்டாங்க, உங்களுக்கு விருது வேணுமான்னு, எனக்கு வேணான்ட்டு. நீங்களாம் கலைமாமணி விருது உங்களுக்கு கிடைச்சிச்சு, நான் இந்த வருஷம் வாங்கிறவா?
ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா கவுன்சிலரு, 1 கோடி ரூபாய் இருந்தா சேர்மன், 5 கோடி ரூபாய் இருந்தா எம்எல்ஏ, 20 கோடி ரூபாய் இருந்தா எம்பி, ஒரு 2000 கோடி ரூபாய் இருந்தா முதலமைச்சர் ஆயிரலாம். என்கிட்ட பணம் இல்லை. இவங்களை பூரா ஈஸியா ஏமாத்திரலாம், பெரிய பிரச்சனை இல்லை. உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு? 6 ஓட்டு. 6 5 30 வேண்டாம், 6 10 60 60,000 பணத்தை கொடுத்துட்டு வந்தாக்க என் பின்னாடியே வந்து ஓட்டு போட்டு போயிருவீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? எம்ஏ எம்பில் பிஎட் படிச்சவெல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு, சம்பளம் 5000 ரூபா. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற முதலாளி இருக்காருல்ல, அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது. படித்தவெல்லாம் பாடம் நடத்துகிறான், படிக்காதவெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். உண்மையிலே சொல்றாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாம நன்றாக சம்பாதித்து கொழு 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 என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் ஏமாற்று பேர்வழிகளே. நன்றி, வணக்கம். நான் சாதாரணமாக சொல்லுவேன் என்னென்னா, நீ என்ன படிச்சிருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் பெரிய குவாலிஃபிகேஷன். படிப்பை விட ஒரு மனிதனுடைய கேரக்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பையனை வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூலை விட்டு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்லைங்க உங்கள் பையன் வந்து 35-40 மார்க் கூட வாங்கலை, எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 80-85க்கு மேலே தான் இருக்காங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, அதனால் கூப்பிட்டு போயிருக்கேன். இல்லையா, அவனுக்கு படிப்பு வரல, அதனால் நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். இல்லை எங்கள் ரேங்க் 85 இருக்கும்போது உங்கள் பையன் 35ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் டிசி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கலெக்டர்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது ஹெட்மாஸ்டருக்கு. அப்போ என்னடா லெட்டர்னா, ஏதோ ஒரு லெட்டர் எழுதி 2 கப் அனுப்பிச்சிருந்தார். என்னென்னா, உங்கள் ஸ்கூல் வந்து வருஷம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரும், அதுக்காக ஒரு கப் அனுப்பிச்சிருக்கேன், இன்னொரு கப்பு வேற ஒருத்துக்கு. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இன்றைக்கி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது வந்து கை குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. திடீர்னு அந்த குழந்தை வந்து பஸ்ஸு குளுக்கிறதுல அந்த அம்மா வாமிட் எடுத்ததும் இல்லாமல் அந்த குழந்தையும் சேர்ந்து வாமிட் எடுத்து எல்லாமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை தாண்டி மூக்கை பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்கூல் பையன் ஒருத்தன் வந்து அவனோட நோட் எடுத்து அந்த நோட்டில் பேஜ் கிழித்து அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அம்மாவுக்கும் எல்லாமே தொடச்சி விட்டு அந்த குழந்தைக்கும் தொடச்சி விட்டு அதை வந்து வெளியே தூக்கி போட்டான். அப்போ இத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த பையன் வந்து நோட்டை கிழித்து இப்படி வந்து ஹெல்ப் பண்ணானே அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உங்கள் ஸ்கூலில் படிப்பு தான் ஃபஸ்ட்டுன்னு நினச்சேன், கேரட்லேயும் உங்கள் ஸ்கூல் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு தான் இன்னொரு கப்பு அப்படின்னாரு. ஃபினிஷிங் என்னன்னா, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, இப்போ டிசி வாங்கிட்டு போன சொன்னானே அந்த பையன் தான். இப்போ இதை பார்த்தோன்னே அந்த பையன் தான் சொன்னோன்னே மறுபடியும் டிசி கிழிச்சு போட்டு, இல்லைடா இன்னும் 85 வாங்க வைக்கிறேன்னு அந்த வாத்தியார் சபதம் எடுத்துகிட்டு மறுபடியும் படிக்க வச்சாங்கன்னு கதையை முடிச்சிருந்தேன். அதனால் ஜனங்க வந்து கேரக்டர் பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே காசுக்கு போட்டுறாங்க, இல்லை காசு வச்சு எல்லா பதவியும் வாங்கிடணும்னு சொல்ல முடியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். எனக்கு வந்து 17 வயசுல கல்யாணம், 20 வயசுல 2 குழந்தை. திடீர்னு வந்ததையா என்னோட வாழ்க்கையில இடியே விழுந்துச்சு. என்னோட வீட்டுக்காரரும் நானும் பார்த்துருக்கேன், அவருக்கு வந்த வியாதி வந்து கிட்னி ஃபெயிலியரியா. அன்னைக்கு தாயா நான் ஒண்ணுமே தெரியாத வயசுல கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டு எல்லாம் தெரிஞ்ச வயசுல அதை இழக்க போறேன்றது எனக்கு அன்னைக்கு தாயா தெரிஞ்சிச்சு. வீட்டில் வச்சு பார்த்தப்ப அவர் சொன்னார், உன்னை இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் வைக்காம பார்த்துட்டேன், ஆனால் உனக்கு ஒரு பெரிய குறைய வச்சுட்டு போக போகிறேன்னு சொன்னார்யா. அந்த குறையோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியலையா, ஆனால் இப்போ ஒரு நாளுன்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையா. என் வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு கூட என்னால் போக முடியாது, நல்லது கிட்ட கூட என்னால் கலந்துக்கிற முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு குறைய எனக்கு கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கவே இல்லைங்கய்யா. எனக்கும் எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போனாரியா விதவேன்ற ஒரு பட்டத்தை. அந்த பட்டத்தை நான் தூக்கிக்கிட்டு போய் வேலையை கேட்டா அங்க கேட்கறையா 3 லட்சம். 3 லட்சம் கொடுத்து நான் வேலை வாங்குற அளவுக்கு இருந்தா நான் ஏன் அந்த வேலையை தேடி போறேன்? இப்போ வந்து நான் தினம் தச்சாதாயா எனக்கு வருமானம், நான் தச்சுதான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேனே, எனக்கு யாருமே உதவி பண்ணலையே, நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டப்போ நமக்கு யாருக்கிட்டையும் ஹெல்ப் கிடைக்கலங்கும் போது நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் அடுத்தவன் நம்மக்கிட்ட வந்து நிற்கும் போது அவனுக்கு மனசுக்கு அதே மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டம் அவங்களுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறது ரெண்டாவது ரகம். அந்த ரெண்டாவது ரகம் தான் சிறப்பான ரகம், உயர்ந்த ரகம். அவங்க தான் வந்து அந்த தியாகம் உள்ள படைத்த மனிதர்கள். இங்கே வந்து அந்த மாதிரி சுமை தூக்கும் தொழிலாளியாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களுடைய நல சங்கம்னு சொல்லி ஒரு சங்கத்தையே திரு பெரியசாமி அவர்கள் வந்து அந்த சங்கத்தையே ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. அந்த சங்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதில் அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து வீடு வந்து கிட்டத்தட்ட 30 பேர்த்துக்கு பக்கம் வீடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு அடையாள அட்டையும் வழங்கணும். எல்லாருமே நம்ம சந்தோஷம் பண்ண. ஏன்னா இது வந்து இதனுடைய வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினை மாதிரி. கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். அந்த வேலையினுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் பின்னாடி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு எனக்கு கொடுக்குற கூலியில் டெய்லி 20-30ன்னு எடுத்து வச்சு சிட்டை போட்டு அவங்களுக்கு 30 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு இடம் வாங்கி விட்டுருக்கேன். அந்த இடத்து பத்திரந்தேன். இன்றைய சூழல் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனால் ஒன்று, ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு காலம் தள்ள முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாற்று பேர் வழிங்கிறவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாட்டுவான். அது எந்த விதத்தில் மாட்டுவான்னு சொல்ல முடியாது. ஒரு புருஷங்காரன் வந்து டெய்லி காலையில் வெளியே போகும்போது அவர் கரெக்டாக சம்சாரத்தை வந்து வாசலில் வந்து நீ எதிர்த்தாப்புல வாமா அப்போ தான் நல்ல சகுனம் அப்படின்னு வர சொல்லிட்டு போவார். அதே மாதிரி சாயங்காலம் வேலையிலேருந்து வரும்போது ஃபோன் பண்ணி, அம்மா நீ வாசல்லேருந்து வர வைத்தேன்னா எனக்கு எல்லா டயர்டும் போயிடுது அப்படின்னு சொல்லுவார். இந்த அளவுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அவர் அவ்வளோ சம்சாரத்துக்கிட்ட அவ்வளோ இதோட இருந்தார். அந்த அம்மா வந்து சம்சாரம் வந்து ஒரு நாள் கடைவீதிக்கு போனாங்க. கடைவீதிக்கு போன இடத்துல வந்து அங்கே கடையில் ஏதோ வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளி பார்த்தாங்க. ரொம்ப அழகான கிளி கூண்டுக்குள்ளே இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னே இது என்ன கிளின்னா, இல்லைம்மா அது பேசும் அப்படின்னு அதை விலைக்கான. இல்லை அது வேண்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை அது கொஞ்சம் சரியில்லை, அதனால். என்னம்மா பேசுகிற கிளியை போய் சரியில்லைன்னு சொல்கிறிய? இல்லை அது தப்பாக வார்த்தைகளை பேசும் அப்படின்னு. என்ன தப்பாக வார்த்தைகளை பேசுன்னா, இல்லைங்க அது முதல்ல இருந்த இடம் சரியில்லை, அது ஒரு விபச்சார விடுதி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துருச்சு அந்த கிளி, அதனால் தப்பாக வார்த்தைகளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அது அங்கே இருந்ததுனால அப்படி இருந்திருக்கும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி கிளி வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ இனிமேல் அப்படி தானே. அதனால் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கிளியை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து வாங்கிட்டு போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அந்த கிளியை மாட்டுச்சு. இந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த கிளி வந்து சொல்லிச்சு, அந்த வீடு புது வீடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் புது மேடம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ திடீர்னு அந்த அம்மாவோட பொண்ணுங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தவங்க ஹாஸ்டலில் அவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ஆஹா புது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அந்த புருஷங்கார வீட்டுக்கு வந்தான். ஆஹா பழைய கஸ்டமர் சேகர் அப்படின்னு. அதனால் ஏமாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து அது எந்த ரூபத்தில் வந்து மறுபடியும் மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் தான் வந்து மாட்டுவாங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்குள்ளே ஏதோ வேட்டைக்கு போகலான்னு ஏதோ போயிட்டு இருந்திருக்காங்க. காட்டுக்குள்ளே வரும்போது திடீர்னு கரடி வந்துடுச்சு. கரடி வர்றதை பார்த்தோன்னையுமே ஒருத்தன் சொன்னான், டே கரடி நம்மளை பார்த்துருச்சு, இப்போ நேரம் நம்மளை தான் வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு சொன்னோடனே ஒருத்தன் வந்து டக்குன்னு கீழே உட்காந்தான். என்னடான்னா பையிலிருந்து ஷூவை எடுத்து மாட்டினான் அவசரமாக. அது என்னென்னா இந்த ரன்னிங்க்கு போடுற ஷூ. அதை அவசரமாக மாட்டினோன்னே இவன் அவங்ககிட்ட கேட்டான், என்னடா கரடியை விட நீ வேகமாக ஓடிடுவியா, என்ன இதை போடுறியா, கரடியை விட வேகமாக ஓடிடுவியா அப்படின்னா. இப்போ பிரச்சனை கரடியை விட நான் வேகமாக ஓடணும்னா இல்லையாங்கிறதெல்லாம், உன்னை விட நான் வேகமாக ஓடணும் அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவனை விட வேகமாக போயிட்டா கரடி வந்து இவனை பிடிச்சிக்குமல்ல, இவன் தப்பிச்சுக்குவானல்ல. அதனால் இப்படி ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு கூட போயிட்டு இப்படி பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே அப்புறம் இந்த மாதிரி தான் விரக்தி தான் வரும். அதனால் எல்லா இடத்துலையும் தப்புகளும் நடக்குது, நல்லதும் நடக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை மட்டும் நம்ம உதாரணமாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கி கொள்வது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமம். அதுதான் அதை எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது. சொல்லுவாங்க, இந்த ஆற்றுல விழுந்துட்டா எங்கே தவறி விழுந்தா கூட
வரும்போது 2 கையில் 2 மீனை பிடிச்சிட்டு வர்றான் பாரு, அவன் தான் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட என்னென்னா சில பேர் கதையை அப்படி இப்படியே உல்ட்டா பண்ணுவாங்க. 2 கையிலையும் மீனோட வந்தான், இன்னொருத்தர் 2 பேர் விழுந்தவங்க, ஒருத்தர் மீனோட வந்துட்டான் 2 கையிலையும், இன்னொருத்தன் சும்மா வந்தான். அவனை வந்து ஏன்டா அவன் விழுந்தான், அவன் கெட்டிக்காரன், 2 மீனோட வந்திருக்கான், நீ என்னடா சும்மா வந்திருக்க அப்படின்னா, இல்லை ஆற்றுல மீன் இல்லை, அது ஒரு மீனவன் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா. ஏன்டா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனால் அவனுக்கு மட்டும் 2 கிடச்சிருக்கு, உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையாண்ணே. ஏன்னா முட்டாத்தனமாக கேள்வி கேட்டிருக்க. பிடிச்சிட்டு போகிற மீனவன் வந்து அடுத்த தடவை வரணுமில்ல, அவன் மறுபடியும் வலை வீசி பிடிக்கணுமில்ல. எல்லா மீனையும் விட்டுட்டு போனா எப்படி, 2 ஜோடியை மட்டும் விட்டுட்டு போனான். அடுத்த தடவை நம்ம வந்தால் ரெடியாக இருக்கட்டும், அதெல்லாம் உற்பத்தி ஆகி ரெடியாக இருக்குன்னு நினச்சான். இவன் முட்டாத்தனமாக அந்த 2ஐயும் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்காக என்ன வந்து குத்தம் சொன்னான் எப்படி அப்படின்னா, அவன் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டான் பின்னால். அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு